சென்ஷன் வருதா டென்ஷன் வருதா? அது போடி பைத்தியக்கார. நீ அடுத்த மாசம் வண்டி எடுக்கும். வண்டியா? என் பேர்லயே உன் பேர்லயா? என் பேர்ல எப்படி எடுக்க முடியும்? என் பேர்ல தான் எடுக்க முடியுமா? ஏன் உங்க பேர்ல எடுக்கிறதுக்கு என்ன? என் பேர்ல தான் இது இல்லையா, சிவில் இல்லையல்ல. ஏன் சிவில் இல்ல? என்ன நான் என்ன லோன் எடுத்தேன்? லோனு எடுத்திருக்கணுமாமா. நான் லோனே எடுக்கல. அப்ப என்னை நல்லவனு சொல்லி லோன் கொடுக்கலாமா? நீ எத்தனை லோன் எடுத்துருக்க? நான் லோன் எடுக்கிறேன்னா நீ நல்லவன் அர்த்தம் இல்ல. நீ லோன் எடுக்காதே. அப்புறம் என்னால லோன் எடுத்தா கட்ட முடியாதுன்னு உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. லோனே எந்த லோனுமே எடுக்கல நானு. அதுதான் அவன் இப்ப லோன் முதல்ல லோன் கொடுக்கணுமல்ல, கொடுத்தாதானே கட்டுறாங்களா இல்லையான்னு தெரியும். அது ஓகே. ஆனா நீ லோன் எடுக்கலன்றதுக்கு அவன் யோசிப்பான். இவரு அந்த லோன் குடுக்கறவங்க யோசிப்பாங்க. அவன் யோசிச்சு என்ன பண்ணாரு? அவரை கட்டுறா இல்ல. நான் இப்ப லோன் வாங்கி வாங்கி கரெக்டா கட்டி கட்டி நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கிறேன். அப்போ நாங்க என்ன மோசமான பேர் வாங்கி? என்னடி நீ அவன் லோனே கொடுக்காம நீ இப்படி பேசுற? அவன் லோன் கொடுக்காத மாதிரி நீ. ஆமா, சிபில் ஸ்கோர் பாப்பாங்கல்ல. சிபில் ஸ்கோர் பாக்கிறதுக்கு தான் முதல்ல லோன் கொடுக்கணும்ல. உனக்கு ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா எடுத்த லோனை நம்ம கரெக்டா ஒரு லோன் கூட பெனால்டி போடாம நம்ம கட்டி இருக்கணும். சரியா? சரி, அப்போ ஒன்று செய்ய. நீ வர்ற மாசம் நீ எடுத்துரு. என்ன எடுக்கிறது? என்ன எடுக்கிற வண்டியா? ஆமா. என்ன பெரிய வண்டியா சின்ன வண்டியா? அங்க போய் பாத்துக்கலாம். முதல்ல வண்டியை பார்த்துட்டு அப்புறம் எடுப்போம். இவன் சின்ன பையனை கூப்பிட்டா அவன் திருப்பூர்ல வந்துட்டு இருக்கிறாங்கிறான். பஸ்ஸுக்கார என்ன நீலாம்பூர் அவன் என்னடி கதை விடுறான். திருப்பூர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம பஸ் கண்டக்டர்கார நீலாம்பூர் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம்னு அவன் சொல்லியிருப்பான். நீ அதுக்குள்ளே கண்டக்டர் போட்டு விட்டுட்டாரு. ஆக மொத்தம் கண்டக்டருக்கு அங்கே அடி விழுகுது. இப்போ பஸ்க்குள்ள உட்காந்து பசங்கன்னா அப்படிதாங்க. அம்மா தான் என்ன பண்றது, நம்ம பிள்ளைங்க தானே. அது நம்மள மாதிரி உன்னைய மாதிரி என்னைய மாதிரி தானே இருக்கும். நம்ம ஒரு காலத்துல அம்மா அப்பாவை ஏமாத்தி இருக்கோமா இல்லையா? நீ ஏமாத்தினியா இல்லையா உங்க அம்மாவை? நீ அந்த காம்பவுண்ட் செவர்ல ஏறி எத்தனை பிள்ளைகளுக்கு சைட் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்? நான் இங்கே நான் சைட் போடுறேன். நான் அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோடா, 18 வயசுக்கு மேலதான் சைட் போடுறதில்ல. இப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. இதை நாங்க நம்பிட்டோம். நான் எல்லாம் மாமா இங்க பாரு, நான் 10வது படிக்கும் போதே லவ் பண்ண மாமா. அது தெரிஞ்ச போல. அப்ப தெரியாது போல. நான் நிறைய பேரை லவ் பண்ணியிருக்கிறேன். மனசுக்குள்ளே காதல் வந்தல்லோ 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 வல்லையே வல்லையே மயிலிறகில் வாசனை வந்தல்லோ வாசம் வல்லையே வல்லையே. தமிழ் பேச எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும். தமிழ்நாட்டின் வெட்கம் வந்தல்லோ வந்தல்லோ. தமிழ்நாட்டு வெட்கம் வராது, இங்கிலீஷ் நாட்டு வெட்கம் தான் வரும். என்ன நாட்டு வெட்கம் வரும்? இங்கிலீஷ் மீதி சொல்லுங்க. நாடு. மாமா தமிழ் தப்பு தப்பா பேசுவாங்க. சரியா? அத கரெக்ஷன் பண்றதுதான் என்னோட வேலை. சரியா? நீங்களும் மக்களே மாமா என்னென்ன தப்பு தப்பா பேசுதுன்னு கண்டுபிடியுங்கள். என்ன தப்பு தப்பா பேசுறது? என்ன தப்பு தப்பா பேசுறது? தப்பு தப்பா பேசுறது நீங்க தான் மாமா. சரி மாமா, இப்ப சும்மா வெட்டி அந்த போன நோன்றிய 2 கீரை ஆஞ்சு கொடுக்கறது. எனக்கு டைம் ஆயிடுச்சுல்ல வேலைக்கு. என்ன டைம்? கத்திரிக்காய் டைம். எப்பா பாரு டைம் ஆயிடுச்சு. கொண்டாட்டிக்கு வேலை செய்ய தூண்டவே இல்ல. அது உன்னோட தப்பு மாமா, உன்னோட தப்பு. மாமா நீ என்ன வேலைக்கு போயிட்டு இருக்க? மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்லு. செக்யூரிட்டி வேலைக்கு தான் போயிட்டு. செக்யூரிட்டி வேலைக்கு மாமா போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரு பாவம் தூக்கங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. பகல்ல வந்தா பகல்ல நான் ஒரு வேலை கூட எங்க மாமாவுக்கு சொல்றது இல்லைங்க. அவரா ஏதாவது செய்வார். ஆனா நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவேன்.
இதுன்னு வருவான். அது அப்படி கிடக்கு இப்படி கிடக்கு, அதையும் செஞ்சு இதையும் செஞ்சு வேலை செஞ்சுட்டு நான் என்னமோ வேலை சொன்ன மாதிரியும் ம். அப்படி நினச்சிட்டு நீ அதையை வச்சுட்டு போயிட்டு இதை வச்சு போட்டு எல்லாம் நான் பண்ணிட்டு நீ தூங்கவே இல்லை. நான் சொன்னேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்னா சொல்லுங்க. ஒன்றுமே சொல்லலையா? நான் உன்னை செய்ய சொல்லி சொன்னேன்னாம்மா சொல்கிறேன். ஒன்றும் செய்ய சொல்லி சொல்லல, ஆனால் நீ சொல்லாமையே நான் செஞ்சுட்டு இருக்கோம். நீ எதுவும் செய்ய மாட்டேன், சொல்லிடுவேன் அப்படியே போயிடுவேன். ஆனால் நான் இன்னைக்கு கூட செய்வேன். தோசை மாவு ஆட்டுறதுக்கு ஊற வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ம் அப்புறம் பார்த்தா ஊற வைக்கல. ஊற வைக்கல. நீ பாவம் வந்து தூங்குவா அப்படின்னு நான் உண்மையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் வச்சுட்டு போயிட்டேன். அது பார்த்தா தோசை மாவு இன்னும் ஆட்டல. நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏதான்னு. அப்போ நாளைக்கு மாமா ஒரு பாட்டு பாடுமா? அப்படி ஒரு பாட்டு சொன்னீங்க, உனக்கு பிடிச்ச பாட்டு. என்ன பாட்டு? நீ இது என்ன அட்ரஸ்? இதா இது வந்து இது வேற அட்ரஸ். இது காட்ட படிக்க தெரியல, கண்ணு குட்டியா இருக்கு. அஸ்வியா காம்ப்ளெக்ஸ். அஸ்வியா காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ். சரி, அப்புறம் ஐஸ்வர்யா பேக்கரியா அசோரியா பேக்கரி? ஐஸ்வர்யா பேக்கரி. சொன்னா நீயே வடநாட்டில் இருக்கணும் தெரியாம இரு மாமா, நான் படிக்க விடு. அப்புறம் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் நகர், நியர்பை. நியர்பை அப்படின்னா காந்திபுரம். காந்திபுரம் DRNRN லொக்கேஷன் 484. என்னடே நீங்க ஐஸ்வர்யா பேக்கரி தான் போட்டுருக்குற. ஐஸ்வர்யா கொண்டா நல்லா படிக்கிறேன். நாலு ஷூ ஐஸ்வர்யா பேக்கரி. 4 ஷூ ஐஸ்வர்யா பேக்கரி. ஐஸ்வர்யா காம்ப்ளெக்ஸ்னு தான் போட்டிருக்கேன். ஐஸ்வர்யா காம்ப்ளெக்ஸ். அப்புறம் நீ வந்துட்டு நான் ஐஸ்வர்யா பேக்கரின்னு போட்டிருக்கான்னு கேட்குற. வேற எனக்கு படிக்க தெரியும் இங்கிலீஷ். சொன்னாங்க என்கிட்ட அப்பவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது என்ன போட்டிருக்குது? கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரின்னா வந்துட்டு அப்போ காசு வாங்க. ஆமாம். அப்போ அது ஓகே பண்ணணும். எது என்ன நீ போட்டுட்டே இருக்கிற? ஏய் காசே இல்லை, மாச கடைசி ஆச்சு மாமா. சும்மா சும்மா டெலிவரி அது இதுன்னு போட்டுட்டு எனக்கு டென்ஷன் பண்ணி விடாத சரியா? அதை இதையும் புக் பண்ணி விட்டுட்டு ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்கிற. நீ வாங்குற சம்பளம் நீ டெலிவரி அது இதுக்கு தான் சரியா போகுது. இது எப்போ வரும்னு மட்டும் சொல்லி பார்ப்போம். இங்கே காணா போயிடுச்சு, எப்படி கண்டுபிடிக்கிறது அதையா? மக்களே இங்கே பாருங்க, எனக்கு முடியெல்லாம் கொட்டுதாமா. எங்க மாமா எனக்கு வந்து முடி வந்து பிக்கு வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆர்டர் போட்டாச்சு, ஆர்டர் போட்டு இன்னைக்கு டெலிவரி ஆயிடுச்சு. இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவாரு. நாளைக்கு வந்து இதை வந்து நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. என் மண்டே முடி பூரா போயிருச்சாமா. எனக்கு நல்ல முடி, இவ்வளோ முடி இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வயசாகிட்டே போகிறேன்னா முடி பூரா கொட்டிட்டு. எது மாமா? இப்போ நான் போட்டதை நீ என்ன போட்ட இப்போ? தெரியலையா? இது தெரியாம இல்லை. இது 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 என்னது? இது இது அது எத்தனை தேதி வருதுன்னு பார்க்கணுமா? 29ஆம் தேதி ஜூலை வருது. போ 29ஆம் தேதி. இன்னைக்கு தேதி எவ்வளோ? இன்னைக்கு 20. அப்புறம் என்ன போ, அதுக்குள்ளேயே ஒரு 500 ரூபா ரெடி பண்ண முடியாதா? ஓ ரெடி பண்றாரு. வேணா அச்சடிக்கு விக்கு வந்தோடனே நாளைக்கு போட்டுட்டு நம்ம ஒரு பாட்டு அச்சடிக்கும் மாணிகள் நம்ம ஒரு பாட்டு இருக்கிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரியா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குள்ளேயும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இதில் லைனில் வந்துட்டு இருக்கிறா, ஃபோன் வந்துட்டு இருக்கு. ஓகே, பாய் பாய். Bye. மாமா குமிஞ்சு Bye. பாய் பாய். மிஸ் யூ. Miss you.